வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 73 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட சேனல் நம்ம சேனல் நீங்கள் பணம் கட்டி ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இலவசமாக ப்ரோமோட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மக்களே. அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலில் இலவசமாகவும் ப்ரோமோட் பண்ணி விட்டுறேன். இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. உங்களோட ஒய்டி ஸ்டுடியோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு இது இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு டேபே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லையான்னு கேட்காதீங்க. அதாவது நீங்கள் யூடியூப்பில் தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா எவ்வளோ பேர்த்தோட ஹோம் பேஜில் உங்களோட வீடியோஸ் டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிற ஒரு கணக்கு தான். அதை தான் வந்துட்டு இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னா அந்த வார்த்தைக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன், கன்சிஸ்டன்சினா அதிகமாக வீடியோஸ் போடுறது கிடையாதுங்க, தொடர்ச்சியாக வீடியோஸ் போடுறது. ஒரு வாரத்துக்கு ஒரு 4 வீடியோ போடுறீங்கன்னா வாரம் 4 வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டிங்கன்னா டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆக மொத்தம் நீங்கள் ஒரு ஷெட்யூலுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஷெட்யூலில் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் பண்ணும்போது இந்த இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகும். அதாவது அதிகப்படியான மக்களுடைய ஹோம் பேஜில் உங்களோட வீடியோஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ இம்ப்ரெஷன்ஸ் அதிகமாக ஆனால் தான் வியூஸ் அதிகமாகும். வியூஸ் அதிகமாக ஆனால் தான் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ரெவன்யூ எல்லாமே வந்துட்டு அதிகமாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட். இப்போ இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, இல்லைனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் திஸ் பை ஃப்ரம் பாபா. பை.